திரு அருணன் அவர்கள்ட்ட தர்காவுக்கு சொந்தமானது அந்த தூண் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றதற்கு சரியான சான்றும் தரவும் இல்லை, கொடுக்கப்படவில்லை அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது. அதாவது முதல் விஷயம், டிசம்பர் 3ஆம் தேதி பெரிய கார்த்திகை தினத்தன்று மாலை அந்த வழக்கமாக தீபம் ஏற்றப்படுகிற அந்த உச்சி பிள்ளையார் கோயில் அருகே அந்த மகா ஜோதி ஏற்றப்பட்டது. கீழிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அதை தரிசித்தார்கள். நாமும் எல்லா தொலைக்காட்சிகளையும் பார்த்து அவ்வளவு பேரும் ஒளிபரப்பு பண்ணாங்க. அது முதல் விஷயத்தை நான் இங்கே இதை கேட்கிற நேயர்களுக்கு என்ன நினைவுபடுத்துறேன்னா, கார்த்திகை அன்று கார்த்திகை தீபம் வழமையான இடத்தில் நம்முடைய குன்றத்தில் பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்றப்பட்டு விட்டது கோவில் நிர்வாகத்தால். இது முதல் விஷயம். என்னமோ அங்க தீபமே ஏற்றப்படாதது மாதிரி பல பேர் பேசுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, இல்லைங்க அங்க ஏத்தனா ஏத்துக்க முடியாது, இப்ப தர்காவுக்கு அருகில் இருக்கக்கூடிய தூண்ல தான் ஏத்தணும் என்பது அவங்களுடைய வாதம். இப்ப நான் என்ன கேட்கறது, இங்க நண்பர் பாஜக நண்பர் ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாய்ச்சார். நான் அதெல்லாம் பார்த்தேன். ஆனா அதை இங்க கூர்ந்து கவனிக்கணும். அதுல கல்வெட்டு இருக்குது. இங்க தீபம் ஏத்துனா அது மோட்ச தீபங்கிறாங்க, ஏத்துனா புண்ணியம் கிடைக்கும்னு எழுதப்பட்டிருக்குன்னு. அந்த கல்வெட்டு அதெல்லாம் எங்க இருக்குன்னா இந்த உச்சி பிள்ளையார் கோயில தான் இருக்கு. அந்த படமெல்லாம் வந்திருக்கு, புகைப்படங்கள் எல்லாம். அதுக்கு பக்கத்துலதான் ஒரு மேடை போட்டு, ஏன்னா எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பெரிய கும்பம் மாதிரி அந்த ஜோதியை ஏற்றுகிற ஏற்பாடு பண்றாங்க. கீழே இருந்துதான் அர்ச்சகர்கள் போய் அந்த தீபத்தை ஏத்துறாங்க. நான் இன்னும் கேட்கறது, இந்த புத்தகத்துல வாய்ச்சார்ல, இப்ப தர்காவுக்கு பக்கத்துல தூணு தான் அந்த தூணா? தர்காவுக்கு பக்கத்துல உள்ள தூணை இவர் வாசிச்சார்ல இந்த கல்வெட்டுன்னு நாயக்கர் காலத்துல, அந்த எழுத்து இருக்கா? தயவு செய்து காமிக்க சொல்லுங்க. இல்ல இல்ல, முடிச்சிடுறேன். அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். இப்ப ஒரு தீர்ப்பு வந்திருக்கு, ரைட்டு. ஆனா எங்களை பொறுத்த வரையில அரசாங்கத்தையும் சொல்லுது, இது நீதி அல்ல, தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிற ஒழிய நீதி அல்ல. ஆகவே ஒரு தரப்புக்கு இந்த தீர்ப்பு சரியில்லை எனப்பட்டால் மேல்முறையீடு செய்வதற்கு உரிமை உண்டு. பாஜக நண்பர் அதை ஏற்றுக்கொண்டு பேசினார் கடைசியா. அருமை. அது அவர் குமார் தான் வேற மாதிரி பேசினார். ஆனா இவர் அப்படித்தான் சொன்னார். ஆகவே மேல்முறையீடு போறோம். இப்ப தீர்ப்பை உடனே ஒப்புக்கொள்ளணும்னு அவசியம் இல்ல. ஒண்ணுமே இல்லைங்க. கவர்னர் விவகாரத்துலங்க உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துச்சுங்க. உச்ச நீதிமன்றத்துடைய அமர்வு எந்த விவகாரத்துல, அந்த மாச கணக்கு கொடுக்கற அனுப்புற மசோதாவை 1 மாசம் 3 மாசத்துக்குள்ள திருப்பி அனுப்பணும், ஜனாதிபதி உட்பட கொடுத்தாங்கல்ல, அதை ஏற்றுக்கொண்டதா மோடி அரசு? உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஏற்கல. இன்னொரு வழி இருக்கலையா? அரசியல் சாசனத்துல சந்தேகம் கேட்போம்யா. ஒரு 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் மூலமாக மோடி அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு கேட்டுச்சுங்களா இல்லைங்களா ஐயா? அந்த உரிமை அவங்களுக்கு இருக்குல்ல, அரசியல் சாசனத்துல இருக்கு. அதே போல மாநில அரசு முதல் நீதிபதி சொன்னாரு, ஏற்கல. 2வது நீதிபதி அதுல சில திருத்தங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் அடிப்படையில் அந்த தூண்ல ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆகவே அடிப்படையில் அதே போல இருக்கிற காரணத்தினால் நாங்க மேல்முறையீட்டுக்கு போவோம் என்று அமைச்சர் சொல்லியிருக்காரு. இதுல என்னங்க தப்பு? நல்லா சொன்னார் பாஜக நண்பர். அடுத்த ஆண்டுதான் இல்ல, அடுத்த கார்த்திகையில தான் நீ பழையபடி ஏத்த முடியும். அப்ப அது வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போயிட்டு வரட்டுமே. இல்ல, உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாது. இப்போ ஆகவே ஒரு நபர் நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு, அப்புறம் பெஞ்ச் இன்னைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. இந்த பேட்டர்ன் இவங்க எடுத்துக்கொண்ட ஆதாரத்தை உச்ச நீதிமன்றம் இதே கண்ணோட்டத்தில் பார்க்காதா? இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் விசாரிக்காதா? ஏங்க ஆதாரமே அதான். எங்க ஆதாரிக்கிறது? தீர்ப்பு இது வரைக்கும் அந்த சாரம் வந்திருக்கு. நான் புறம் படிச்சுட்டு தான் வர்றேன், முழு தீர்ப்பு இன்னும் அல்ல. ஆனால் அவங்க இந்த தர்காவுக்கு அருகில் உள்ள இந்த தூணில் தான் இப்ப ஏத்தாட்டி கூட அந்த காலத்தில் ஏற்றப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஏதேனும் ஆதாரம் கொடுத்திருக்காங்க? அந்த ஆதாரம் சூப்பரா இருக்கு, திருப்தியா இருக்குன்னு தீர்ப்பில் சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. மாறாக அவங்க என்ன சொல்றாங்க, அவரு ஒரு நபர் நீதிமன்றம் சொன்னதை நாங்க ஏத்தலாம்யா. அப்ப திமுக நண்பன் நல்லா சொன்னது போல. ஆனா பாருங்க, அவங்களுக்கே சந்தேகம், பொதுமக்களை அனுமதிக்க கூடாது. அப்புறம் என்ன விஷயம்? நாங்க சொல்றோம், நீங்க உங்களுக்கு தீபம் அல்ல பிரச்சனை, இடம் தான் பிரச்சனை. தீபத்தை ஏத்தியாச்சு, மக்கள் பார்த்துட்டாங்க. நீங்க உங்களுக்கு இடம் ஏன் அங்க குறி வைக்கிறீங்கன்னா, அந்த தூணை ஏன் குறி வைக்கிறீங்கன்னா, உண்மையிலே அந்த தூணுல ஏத்தினா எல்லாருக்கும் எப்படிங்க தெரியும்? அந்த தூணை நீங்க பாருங்க, மீண்டும் கூட எடுத்து பாருங்க, அதுல சூட வேணா கொளுத்தலாம்.
அல்லது இங்க ஒரு நண்பர் சொன்னார்ல ஒரு அகல் விளக்க வேணா ஏத்தலாம். அது கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு உண்மையிலேயே புரியல. உங்களுக்கு பக்தி தான் நோக்கம் என்றால் அந்த மகா தீபம் தான் ஏற்றப்படணும், அதை கீழே இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் என்றால் இப்ப இருக்கிற வழிமுறை தாங்க சரி. அழகாக ஏத்துறாங்க, அவ்வளவு பேருக்கும் தெரியுது. அதை விட்டுவிட்டு அந்த தூண்ல போய் ஏத்தணும் அப்படின்ட்டு ரொம்ப காரணம் நான் சொல்றேன். உங்களுக்கு தீபம் அல்ல பிரச்சனை, இடம் அதுக்கு பக்கத்துல தர்கா இருக்கு, தர்கா அங்க இருக்கக்கூடாது. இவங்களுடைய கடைசி அங்கதான் வரப்பாங்க. ஏற்கனவே அவங்க தலைவர்லாம் பேசிட்டாரு. ஆமா, இன்னொரு அயோத்தி ஆக்குவோம். பாஜக தலைவரே சொல்ல இன்னொரு அயோத்தி ஆனா என்ன அப்படிங்கிறாரு. அயோத்தினா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். பாபர் மசூதியை இடிக்க மாட்டோம்னு நீதிமன்றத்தில் சொல்லிவிட்டு இடிச்சதை வேடிக்கை பார்த்தவங்க தான் பாஜக தலைவர்கள். ஆகவே அது நடக்கும். அது நடந்தால் பலவீடு இங்கே என்ன ஆகும்? கவலையா இருக்கா இல்லையா? அது அருமையான ஒரு இடம் குன்றம். அதுவும் மதுரை மக்களுக்கு ஒரு முக்கியமான இடம். நம்ம இன்றைக்கு மதுரையே, மதுரை, குன்றம், அழகர் கோயில் இதெல்லாம் மிக முக்கியமாக பக்தர்களுடைய வருகையை நம்பி இருக்குங்க. நம்ம எங்களுடைய பொருளாதார, நான் மதுரைக்காரங்கிற முறையில சொல்றேன். ஆக பக்தர்களுடைய வருகை நம்முடைய பொருளாதாரத்துக்கு முக்கியம். இப்படி நீங்க வம்படி வழக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தா அவர் பக்தர்கள்லாம் வர யோசிப்பாங்களா இல்லையா? ஐயா திருப்பவனத்துல பிரச்சனையா இல்ல, போறதா இல்லையான்னு. ஆக உண்மையிலேயே உங்களுக்கு பக்தி இருக்குமே, ஆனால் இப்படி வம்பு பண்ண மாட்டீங்கிறோம். உங்களுக்கு தேர்தல் வருகிறது, இந்த 3 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நீங்க கலப்பலாம். அதே குற்றச்சாட்டை குமார் வச்சாரு. தேர்தலில் சிறுபான்மையினர் ஓட்டுகளை கவருவதற்காக தான் நீங்க தடுக்கிறீங்க அப்படின்னு. அதுவே அவர் வார்த்தையை பாருங்க. சிறுபான்மை ஓட்டை மட்டும் வாங்கி யாராவது ஜெயிக்க முடியுங்களா ஐயா? ஆனா பெரும்பான்மை ஓட்டை மட்டும் வாங்கி ஜெயிக்க முடியும். ஆகவே அவங்களுடைய வாக்கரசியல் எண்ணிக்கைய பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் வாக்கரசியல். இன்னும் சொல்றேன், இந்து மக்களே அதனால ஏற்றுக்கொள்ள. இப்ப பாருங்க, அங்க தர்காவுல ஆடுகோழி பலியிட்டு படைக்கிறது என்பது ரொம்ப காலமா நடக்குது. இப்ப இன்னும் குண்டத்துக்கு பின்னாடி முனியாண்டி சாமி கோயில் இருக்கு, நான் போயிருக்கேன். அங்கேயும் ஆடுகோடி பலி கொடுத்தேன். ஏன்னா அந்தந்த சாமிக்குன்னு ஒரு இது இருக்குங்க. ஆனா அது செய்யக்கூடாது. இன்னும் தீர்ப்பை பத்தி எல்லாம் பேச நான் போன நானும் பேசுவேன். தர்கா இருக்கிற இடம் தர்காவுக்கு தான் சொந்தம். குன்ற நம்முடைய முருகப்பெருமான் அடிவாரத்தில் இருக்காரு, அவருக்கு அந்த பகுதி போனா சொந்தம். அப்படித்தான் தீர்ப்புகள்லாம் இருக்கு. மேலும் ரொம்ப நியாயப்படி பார்த்தா அதுதானுங்க. இன்னும் சொல்ல போற ஒட்டுமொத்த திருப்பரங்குன்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு சொந்தம். தமிழர்களில் இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லிம்கள் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்க, சமண படுகைகள் அங்க இருக்கு. அதே போல குலதெய்வம் கும்பிடுகிற தமிழர்கள் இருக்காங்க. அவ்வளவு பேருக்கும் அவங்க வழிபாட்டுல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப போய் விவகாரம் பண்றீங்க. கேப்போம் திரு செல்வி அவர்கள்ட்ட, உங்களுடைய நோக்கம் தீபம் ஏற்றுவது அல்ல, இடம்தான் பிரச்சனை. ஏன் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்துல ஏத்தினா பத்தாது? அதுதான் விசிபிளா எல்லாருக்கும் தெரியும். இங்க எப்படி மகா தீபம் ஏற்ற முடியும்னு கேட்கிறார். அது கல்வெட்டில் இருக்கிறது சான்று கொடுத்தாச்சு, கோர்ட்டு ஏற்றுக்காச்சு. தீபத்தூணுன்னு பேர் வந்திருக்கு. தீபத்தூணுன்னு பேர் தவிர அது என்ன விளக்கு தூணுன்னு பேர் இல்லாமல் வேற என்ன தூணுன்னு இருக்கு? அதில் அவர் உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கிறது தீபத்தூண் தான் அப்படின்ட்டு அதில் இவங்களுக்கு ஏற்றுறதுனால, அந்த தீபத்தூணில் ஏற்றுறதுனால இவங்களுக்கு என்ன இருக்கு? அந்த மதத்தில் இருக்கிறவங்களே ஒன்றுமே சொல்லலையே. அந்த பகுதியில் இருக்கிற எந்த முஸ்லீம்ங்க சகோதரர்கள் எங்களுக்கு ஆட்சேபனை பண்ணுறாங்க. இவங்க தானே அரசியலாக்குறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே எல்லாமே ஒத்துமையாக தானே இருக்கிறோன்னு. ஏன் அவங்களுக்கு மட்டும் பேக் சைடு என்ட்ரியில் கந்தூரி விழாக்கு அவங்கள மட்டும் கொண்டு போகிறதுக்கு எப்படி அனுமதிச்சாங்க? காவல்துறை 144 போடுறாங்க, ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு 144 போடுறாங்க, எல்லாமே போடுறாங்க, எல்லாமே லெவல்லன்னாங்க. ஆனால் அந்த சமூகத்துக்கு மட்டும் எப்படி பின்பக்கமாக மலையேறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? நான் என்ன கேட்குறேன், எல்லாருக்கும் ஒரே சமம் தானே? அது என்னையா ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு? இதே தான் சிதம்பரம் கோயிலில் ஒருத்தர் கருப்பு உடை அணிந்த நபர்கள் அபிராமி அந்தாதி அபிராமி சன்னிதானத்தில் போயிட்டு அபிஷேக ஜாலை மாதிரி பண்ணிவிட்டு நான் தான் கடவுள்ன்றாரு. கேட்டால் அவர் மனநிலை சரியில்லாதவர்ன்றாரு. அவரே இதே மாற்று மதத்தினருடைய ஒரு சர்ச்சிலையோ மாற்று மதத்தினர் ஒரு மசூதிக்குள்ளேயே போக விட்டிங்கன்னா உடனே அந்த பழியை யார் மேலே போடுவீங்க? நான் என்ன கேட்குறேன், தமிழ்நாடு அரசியலில் இப்படி தான் கேரளாவில் கம்யூனிஸ்டுகள் எங்களை ஒதுக்கி ஒதுக்கி எல்லாமே செஞ்சார்கள். இப்போ திருவனந்தபுரத்தை நாங்கள் பிடிச்சிட்டோம். இப்படி தான் அடக்கி கொண்டே இருங்கள், எங்களுக்கு நல்லது. அதனாலதான் சார் பெரும்பான்மை ஓட்டுகளை கவருவதற்காக நீங்க தானே பண்றீங்க. ஒரே ஒரு தீபம், நான் தான் சொன்ன ஒரு அகல் தீபம் ராம் ரவிக்குமார் அன்னைக்கு ஏத்திட்டு
முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இந்த மேட்டரே கிடையாது. அதை போய் பெருசாக்கி பேரிகார்டு போட்டு என்னங்க ஐயா கோர்ட்டு தீர்ப்பு? ராம ரவிக்குமாருடன் 5 பேர்கள் மட்டும்தான் அனுமதி, 5 பேர்கள் தான் விடுவோன்னு சொல்லிட்டு போனா கோர்ட்டு தீர்ப்பு. கோர்ட்டு தீர்ப்பை நாங்களும் தானே ஏத்துக்கின்னு போனோம். அதை முடிக்கிறத விட்டுட்டு எப்பவுமே சின்னதை வந்து பெருசாக்குறது யாரு? முதல்வர் கூட இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான். முதல்வர் கூட இருக்கக்கூடிய சில நயவஞ்சகமாக இருக்கக்கூடிய எண்ணத்தில் இருக்கவர்கள் தான். இப்போ இது யாருக்கு பிரச்சனை? எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன பண்ணதோ தீர்ப்பு வந்திருக்கு, இப்போ நீங்கள் அப்பீல் போங்க. நான் என்ன சொன்னேன்? ஐயா அருணன் என்ன சொன்னார், நான் அதுக்கு எப்பவுமே ஒத்துப்பேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போங்க, உங்களுக்கு எல்லா விதமான ப்ரொவிஷனும் இருக்கு. உங்களை யார் போகக்கூடாதுன்னு நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன். ஏன்னா எப்படி வந்து இப்போ கவர்னர் விஷயத்தில் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன ஒரு எந்த ஒரு லூப் ஹோல் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதுல தப்பு கிடையாது. அது யார் வேணான்றான்? இப்போ நாங்க தான் தீர்ப்பு வந்திருக்குது, 2 நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை நீங்க வந்து மீறுறீங்கன்னு நீங்க உடனே 24 மணி நேரத்துக்குள்ள சட்டத்துறை அமைச்சர் வந்து உடனடியாக இதற்கு நாங்கள் அப்பீல் செய்வோம் என்று சொல்கிறார். நான் வரவேற்கிறேன். அப்பீல் போறது உங்க உரிமை, அதுல தப்பு கிடையாது. ஆனால் 2 நீதியரசர்கள் கொடுத்த தீர்ப்பை நாங்கள் ஏன் வரவேற்க கூடாது? சரி, அதுக்குதான் எங்க தலைவர் இன்னைக்கு அதுக்கு கந்த சஷ்டி கவசம் பண்ணி வீடு ஃபுல்லா விளக்கேத்து தான் சொன்னாரு. கந்த சஷ்டி கவசத்தை வீடு ஃபுல்லா விளக்கேத்தி சொல்லதான் சொன்னாரு. நாங்க கொண்டாடுறோம். அந்த நாங்க கொண்டாடுறதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஜெயிச்சிடுங்க, சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஜெயிச்சு நீங்க கொண்டாடிக்கங்க. தீர்ப்பு வந்திருக்கு, அதுல வந்து ஒரு பிரச்சனை ஒத்துக்க முடியாது. இல்லங்க, அவங்க தீர்ப்பை வரவேற்று கொண்டாடுறது அதை யாருமே ஆட்சேபிக்கலங்க. இப்ப யாரு அதை யாரு சொன்னாது அவங்க உரிமை, அவங்க கொண்டாடட்டும். ஆனா மிக முக்கியமான பாயிண்ட் பாருங்க, அவர் ஒரு புத்தகத்துல வாய்ச்சாரு, அந்த கல்வெட்டுகள் இன்னும் கூட அதுல சில உருவங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய ஒரு தூண் இருக்கு, அதுலதான் இருக்கு என்று புகைப்படங்கள் வந்திருக்கு. இந்த தர்காவுக்கு அருகே உள்ள தூண்ல அது இல்ல. தயவு செஞ்சு இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி அதுல இருக்கிறது என்று கோர்ட்லயும் சொல்லப்படல. கோர்ட்லயும் சொல்லப்பட்டு அதெல்லாம் அவங்க அதை ஆமான்னு சொன்னதாக இதுவரைக்கும் தீர்ப்புல வரல. ஆகவே தயவு செய்து நீங்க இட்டு கட்டுவதையெல்லாம் வந்து எல்லாரும் ஏற்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது நல்ல வேலைக்கு அது நல்ல அம்சம் வந்து அப்பீலுக்கு போங்கன்னு ரைட்டு, அதான் மாநில அரசு சொல்லியிருக்கு. அதை இப்ப சொன்னாருன்னா நான் அடுத்த நாள் சொன்னேன், ஏன் இன்னைக்கே சொன்னாருன்னா? இப்ப பாருங்க, மீண்டும் நம்முடைய பாஜக நண்பர் ஐயா ராம ரவிக்குமார் அங்க அனுப்பி அந்த தூணுல ஒரு அகல் விளக்கு ஏற்றிருந்தா பிரச்சனை முடிச்சோம் அப்படின்னா, அகல் விளக்கு தானாங்க ஐயா கார்த்திகை தீபம், அதுவும் அடுத்த நாள் கார்த்திகை முடிச்சு வச்சு. இது என்னங்க நியாயம்? கோவில் ஏத்தினா தான் அது கார்த்திகை தீபம், அதுதான் ஆகம விதிப்படி. ஆகம விதியை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறவங்க பாஜக காரங்க. ஒரு தனிநபர் ஏத்தினா அது எப்படி கார்த்திகை தீபம் ஆகும்? அதை எப்படி ஏற்றுக்கொள்றாங்க நம்முடைய பாஜக நண்பர்கள்? எனக்கு ஒண்ணு புரியல. அப்படினாலதான் சொல்ல வரேன், உங்களுக்கு இடம் தான் பிரச்சனை. அந்த இடத்துல ஏத்தி தர்காவும் எங்களுக்கு தான் சொந்தம், ஆகவே தர்காவை அகற்ற வேண்டும் என்று அடுத்தாப்புல வருவாங்க. இதுல வந்து அவங்க இப்ப வந்து மறைச்சு பேசலாம், எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு.